Good afternoon everybody. This is Surya Ajay Krishnan. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா isotropy and anisotropic nature of crystalline and amorphous solids, crystal lattice and unit cell, primitive and non-primitive unit cells and the Brav's lattices of unit cells. இந்த டாபிக் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. First, isotropy and anisotropy. Last videoல first solid state discuss பண்ணியிருந்த வீடியோல difference between crystalline and amorphous solids நம்ம பார்த்தோம். அந்த டாபிக்ல ஒரு டிஃபரன்ஸ்ல நம்ம crystalline solids are anisotropic in nature and amorphous solids are isotropic in nature அப்படிங்கற ஒரு வேர்ட் பார்த்தோம். அந்த isotropy and anisotropy அந்த வேர்ட் நான் திருப்பி தனியா டிஸ்கஸ் பண்ணேன்னு சொல்லிட்டேன். அத ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டிஸ்கஷன்ல பார்ப்போம். ஓகே. So first isotropy. The word isotropy. Isotropy என்னது அப்படின்னா சேம் அர்த்தம். ஸோ anisotropy அப்படிங்கிற வேர்ட் எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் irregular அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே. ஸோ isotropy அப்படின்னா என்னது அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம். anisotropyனா என்னதுன்னா irregular என்ன அர்த்தம். ஓகே. ஸோ isotropy அப்படிங்கிறது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் என்னது அப்படின்னா இப்போ மாலிகூல்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த மாலிகூல்ஸ் இப்படி அரேஞ்ச்டா இருக்கும்போது அதோட physical ப்ராப்பர்ட்டீஸை நம்ம எந்த டைரக்ஷன்ல இருந்து ஸ்டடி பண்ணாலும் அது ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது ஐசோட்ரோபி நேச்சர். ஓகே. பட் அதே physical ப்ராப்பர்ட்டீஸ் டைரக்ஷனுக்கு டைரக்ஷன் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. the physical properties are not regular. irregular ஃபீல் ஆகுது அப்படின்னா it is anisotropy in nature. Okay. So here crystalline solids are anisotropic in nature. Crystalline solids எப்படி இருக்கு? Anisotropic in nature ஆக இருக்கு. Amorphous solids எப்படி இருக்கு? Isotropic in nature ஆக இருக்கு. Okay. So physical properties அப்படிங்கிறது என்னென்ன டேர்ம்ஸ்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் refractive index அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் physical properties கீழ வருது. Okay. These physical properties vary when we are changing the direction of the molecular arrangement. If it is anisotropy, it is a crystalline solids. If it is isotropic, so the physical properties does not change, it remains same, means it is isotropy in nature and the solid substances amorphous in nature. Okay. So what is isotropy and what is anisotropy அப்படினா isotropy means same, anisotropy means irregular. Okay. So நம்ம ஒரு physical property such as refractive index value லாம் நம்ம ஸ்டடி பண்றப்போ direction to direction அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா it is anisotropic in nature. If the value of the refractive index remains same in all direction, it is isotropic in nature. So conclude பண்றது நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த டிஃபரன்சஸ் படிக்கும்போது crystalline solids are anisotropic in nature and amorphous solids are isotropic in nature அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணிக்கணும் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே. அது இன்னொரு நியூ டேர்ம் நீங்க படிச்சது என்னது அப்படின்னா சூடோ சாலிட்ஸ்னு ஒரு டேர்ம் படிச்சோம். நம்ம நேத்து ரிப்பீட் நேத்து சொல்லி கொடுத்திருந்தேன். வாட் இஸ் மீன் பை சூடோ? சூடோ மீன்ஸ் ஃபால்ஸ் னு அர்த்தம். amorphous solids act as pseudo solids, they are not true solids. ஓகே. Topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா two new terms பார்க்க போறோம். The first one is the crystal lattice and the second one is the unit cell. Okay. First one என்னது? Crystal lattice. And the second one is the unit cell. Unit cell. Okay. So solid state chemistry ல இந்த ரெண்டு டேர்ம் ரொம்ப முக்கியமான டேர்ம் crystal lattice ஒன்னு and the second one is the unit cell. So first what is crystal lattice? Okay. So இப்போ நம்ம ஒரு ஆடிட்டோரியம் போறோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள என்டர் ஆகும். ஓகே. சேர்ஸ் எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணி இருக்கு and they are orderly arranged. ஓகே. இப்போ அத பாக்கும்போது நமக்கு எப்படி தெரியுது? அந்த சேர்ஸ் எல்லாம் orderly arranged இருக்கு, நீட் ஃபேஷன்ல அரேஞ்ச்ட் ஆயிருக்கு. ஓகே. எல்லாமே எம்ப்டியா இருக்கு. சேர்ஸ் மட்டும் தான் இருக்கு. யாருமே இல்ல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் என்டர் ஆகி உள்ள போறோம். ஓகேவா? சோ இந்த அரேஞ்ச்மென்ட்க்கு பேர் தான் என்னது அப்படினா crystal lattice. ஓகே. So in a crystal lattice ரிமைண்ட் பண்ணிக்கங்க நம்ம என்ன வேர்ட் டிஸ்கிரைப் பண்றோம் அப்படினா crystal மட்டும் தான் டிஸ்கிரைப் பண்ணுவோம். we are not dealing with the amorphous solids. Okay. So இந்த crystal solids crystalsல எப்படி atoms or molecules எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படினா நீட் அரேஞ்ச் ஆயிருக்கு, நீட் ஃபேஷன்ல one by one order என்ன ஆயிருக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு.
that is called as the crystal lattice. Okay, so crystal lattice is a place where the atoms and molecules are neatly arranged. Adha idu crystal lattice. Okay, so crystal lattice na enadana a place where the atoms and molecules are neatly and orderly arranged. That is called as the crystal lattice. Okay, the next term is the unit cell. Okay, unit cell. Unit cell na enadhu appadina ipo you are all very familiar with this Rubik cube, right? So இந்த Rubik cube la பார்த்தோம் அப்படினா நிறைய cubes இருக்கு, குட்டி குட்டியா நிறைய cubes இருக்கு. இந்த cubeல நம்ம எந்த cube எடுத்துக்கிட்டாலும் அதே cubic sizeல தான் மற்ற எல்லா cubesமே இருக்கு அப்படிதானே? So இப்போ for example இந்த orange cube நான் எடுத்துட்டேன் அப்படினா this is a unit cell. இதே மாதிரி தான் எல்லா யூனிட்ஸும் அரேஞ்ச்ட் ஆகி இருக்கு. So this is a unit cell. Okay ba? So unit cell க்கு definition என்னது அப்படினா it is a repeating structural unit of a crystal lattice. So ஒரே மாதிரியான ஒரு யூனிட் தான் எல்லாத்துலயும் என்ன இருக்கு ரிப்பீட் ஆகி இருக்கு. So unit cell means it is the basic structural and small unit of the crystal lattice. Okay ba? How to draw a unit cell? ஒரு cube எப்படி வரையணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Okay? So note எடுத்துக்கோங்க, note pen எடுத்து வரைங்க. This is a cubic. Okay வா? இது ஒரு யூனிட் செல். இதே மாதிரி நிறைய பாக்ஸஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா it forms a crystal lattice. ஓகேவா? இப்போ ஒரு பாக்ஸ் ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கோம், ஒரு ரூம்ல ஒரு கார்னர்ல எடுக்கிறோம். அதே சைஸ் அட்டைப்பெட்டியை நம்ம சைடுல எடுக்கிறோம், மேல ஃப்ரண்ட்ல பேக்ல எல்லா சைடு எடுக்கிறோம் அப்படின்னா that forms a crystal lattice. ஓகேவா? அதுல இருக்க ஒரு பாக்ஸ் நம்ம தனியா எடுத்து ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அதுதான் இந்த யூனிட் செல். ஓகே, the next topic is the primitive and non-primitive unit cell. Primitive and non-primitive unit cell. Non-primitive unit cell. Okay. So primitive and non-primitive unit cell na enadhu appadina na ungikitta idhukku munadi sonnalla ipo neenga or room la irukeenga இந்த ரூம்ல நமக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்குதுன்னு கேட்டேன். அப்படிதானே? எத்தனை ஃபேஸஸ் இருக்குது உங்களுக்கு? ஃப்ரண்ட்ல ஒன்று, பேக்ல ஒன்று, ரைட்ல ஒன்று, லெஃப்ட்ல ஒன்று, மேலே ஒன்று, கீழே ஒன்று, மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? 6 ஃபேஸஸ். ஓகே, ஸோ a cube has how many faces? A cube has how many faces? 6 faces. ரைட்ல ஒன்று, லெஃப்ட்ல ஒன்று, டாப்ல ஒன்று, பாட்டம்ல ஒன்று, ஃப்ரண்ட்ல ஒன்று, பேக்ல ஒன்று, அப்படி நமக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? 6 ஃபேஸஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டேர்ம் கார்னர்ஸ். எத்தனை கார்னர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் a கார்னர்? கார்னர்னா என்னது? ரெண்டு செவரும் நமக்கு ஜாயிண்ட் ஆகுற அந்த போர்ஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்? கார்னர்னு சொல்றோம். தானே? ஸோ அப்போ கீழே எத்தனை கார்னர் இருக்கு? 1 2 3 4 4 கார்னர் இருக்கு. மேலே எத்தனை கார்னர் இருக்கு? 1 2 3 4. ஸோ your cubic cell contains 8 corners. The cubic cell contains எத்தனை corners? 8 corners. Okay va? So your cube has 8 corners and 6 faces and in addition to that 12 edges. இது எப்படி கால்குலேட் பண்றதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நமக்கு தேவையானது என்னது அப்படினா கார்னர்ஸும் ஃபேஸஸ் மட்டும் போதும். So first this is a unit cell of a cubic unit cell. இதுல நம்ம 8 கார்னர்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்கோம். இந்த 8 கார்னர்ஸ் எது அப்படினா 1 2 3 4 5 6 7 8. Okay, these are the 8 corners of this unit cell. If atom is present only at the corners of the unit cell abina, and also the very important thing is one type of atom are இருக்கும். ஓகேவா? For example, sodium atom arranged இருக்குது அப்படின்னா sodium atoms மட்டும் தான் இருக்கும். gold atoms arranged இருக்குது அப்படின்னா gold atoms மட்டும் தான் இருக்கும். So if the atoms are occupied only at the corners of the unit cell அப்படின்னா it is a primitive unit cell. Is there any unit cell? Primitive unit cell.
unit cell. Okay. In addition to that, the corners mattum illama, if an atom is occupied in the center of the unit cell, if an atom is present at the center of the unit cell அப்படினா, it is a non-primitive unit cell. It is a non-primitive unit cell. Non-primitive unit cell. Okay va? So primitive and non-primitive na edha appadina, if an atom is occupied only at the corner of the unit cell, means it is primitive unit cell. In addition to that, if an atom is occupied in the center of the unit cell, means it is another non-primitive unit cell. இப்போ இந்த சென்டர்ல மட்டும் இல்ல, ஃபேஸஸ்ல கூட என்ன செஞ்சுக்கலாம், ஆக்குபை ஆகிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட செவுத்துல நீங்க ஒரு ஜன்னல் வச்சிருக்கீங்க, உங்களோட சைடுல, உங்களோட லெஃப்ட் சைடுல ஒரு செவுரு இருக்கு, அந்த செவுருல ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் இங்க இருக்கிற ரூமும் அந்த ரூமும் காமன் அப்படின்னா, அந்த ஜன்னல் வந்து யாருக்கெல்லாம் சொந்தமாகும், அந்த ரூமுக்கும் சொந்தமாகும், இந்த ரூமுக்கும் சொந்தமாகும். ஸோ அந்த ஜன்னல் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ரெண்டு ரூமையும் ஷேர் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்படியே ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் அது எந்த கேசஸில் தான் வரும், நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் கேசஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் செல்னா என்னது, கிறிஸ்டல் லேட்டிஸ்னா என்னது, primitive and non-primitive unit cell na என்னது அப்படிங்கறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். The next one is we are going to discuss about the 7 primitive crystal systems. Okay va? There are 7 different primitive crystal systems are there, but நமக்கு இந்த யூனிட்ல நமக்கு cubic பத்தி மட்டும் தான் நல்ல டீடைலா ஸ்டடி பண்ணிருக்காங்க. So we have to concentrate on the cubic crystal system. Okay va? So cubic crystal systemல atoms cornersல மட்டும் occupied ஆகி இருந்ததுன்னா, okay, if the atoms are occupied only at the corners of the cube அப்படின்னா, it is simple cubic. என்ன cubic? Simple cubic. Okay வா? சிம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா SC ன்னு சொல்லலாம். Okay. Next, if the atoms are occupied at the 8 corners, at the 8 corners, 1 2 3 4 5 6 7 8 corners occupied ஆகி, in addition to that center மேல இருந்து கீழ இங்க ஒரு atom occupy ஆயிருக்கு அப்படின்னா, it is body centered cubic. இத நம்ம எப்படி இமேஜின் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இப்ப இருக்கிற ரூம்ல 8 கார்னர்லயே ஆட்டம்ஸ் இருக்கு, பிளஸ் சென்டர்ல சீலிங்ல இருந்து ஒரு ஃபேன் தொங்குதுன்னு வெச்சுக்கோங்க. அந்த ஃபேன் தான் என்னது அப்படின்னா சென்டர்ல இருக்கிற ஆட்டம். ஓகேவா? சோ அந்த ஆட்டம் அந்த யூனிட் செல்லுக்கு மட்டும் தான் சொந்தமாகும். This type of unit cell is called body centered unit cell. Body centered cube. Body centered cubic நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா BCC ன்னு சொல்லலாம். Okay. Next, அடுத்தது the atoms are occupied at the 8 corners. In addition to that 6 faces. நான் சொன்னேன்ல, இப்போ நீங்க இருக்கிற ரூம்ல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு வால் இருக்கு, பேக் சைடுல ஒரு வால் இருக்கு, ரெண்டு சைடுல ஒன்னு இருக்கு, மேல ஒன்னு, கீழ ஒன்னு. மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? 6 ஃபேஸஸ். அந்த ஒவ்வொரு ஃபேஸ்லயும் atoms occupy ஆகியிருந்ததுன்னா, that comes under the classification face centered cubic. Face centered cubic. ஓகேனா? சோ the face centered மட்டும் தான் நம்மளால இமேஜின் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் திருப்பி ஒரு சொல்லி தரேன். இப்போ நீங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு வால் இருக்கு, அந்த வால்ல ஒரு ஜன்னல் இருக்கு அப்படின்னா, அந்த ஜன்னல்ல இருக்கிற அந்த ஜன்னலை எத்தனை பேர் ஷேர் பண்றாங்க? இந்த ரூமும் ஷேர் பண்ணுது, அந்த ரூமும் ஷேர் பண்ணுது. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, நம்ம கிளாஸ் ரூமுக்கு அந்த சைடு ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, இந்த சைடு ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வால் எத்தனை பேருக்கு சொந்தம்? நமக்கும் சொந்தம், அவங்களுக்கும் சொந்தம். அதே மாதிரி நமக்கு சுத்தி மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஃபேஸ்லயும் ஆட்டம்ஸ் ஆக்குபை ஆகி இருந்ததுன்னா, that comes into the classification as a face centered cubic cell. Okay va? So in cubic primitive crystal system, நமக்கு 3 types இருக்கு. The first one is the simple cubic. Simple cubic னா என்னது? The atoms are occupied only at the 8 corners. Only at
occupied at the 8 centers and one atom present at the center of the cube. Face-centered cubic at 8 corners and 6 faces. Okay, no? So these three are the different type of cubic crystal systems. Okay, no? So in the video உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்க. ஓகேவா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you. We are going to discuss about the 7 primitive crystal systems. Okay, now there are 7 different primitive crystal systems are there, but நமக்கு இந்த யூனிட்ல நமக்கு cubic பத்தி மட்டும் தான் நல்ல டீடைலா ஸ்டடி பண்ணிருக்காங்க. So we are going to concentrate on the cubic crystal system. Okay, now so cubic crystal systemல atoms cornersல மட்டும் occupied ஆகி இருந்ததுன்னா, okay, if the atoms are occupied only at the corners of the cube அப்படினா it is simple cubic. In a cubic simple cubic. Okay, now simple நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா SC ன்னு சொல்லலாம். Okay, next, if the atoms are occupied at the 8 corners, at the 8 corners 1 2 3 4 5 6 7 8 corners occupied ஆகி, in addition to that center மேல இருந்து கீழ இங்க ஒரு atom occupy ஆயிருக்கு அப்படினா it is body centered cubic. இத நம்ம எப்படி இமேஜின் பண்ணலாம் அப்படினா, நீங்க இப்ப இருக்கிற ரூம்ல 8 கார்னர்லயே atoms இருக்கு, பிளஸ் சென்டர்ல சீலிங்ல இருந்து ஒரு ஃபேன் தொங்குதுன்னு வெச்சுக்கோங்க. அந்த ஃபேன் தான் என்னது அப்படினா சென்டர்ல இருக்கிற atom. ஓகேவா? சோ அந்த atom அந்த யூனிட் செல்லுக்கு மட்டும் தான் சொந்தமாகும். This type of unit cell is called body centered unit cell. Body centered cube. Body centered cubic நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா BCC ன்னு சொல்லலாம். Okay, next, அடுத்தது the atoms are occupied at the 8 corners. In addition to that 6 faces. நான் சொன்னேன்ல, இப்போ நீங்க இருக்கிற ரூம்ல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு வால் இருக்கு, பேக் சைடுல ஒரு வால் இருக்கு, ரெண்டு சைடுல ஒன்னு இருக்கு, மேல ஒன்னு, கீழ ஒன்னு. மொத்தம் எத்தனை ஃபேसेस இருக்கு? 6 ஃபேसेस. அந்த ஒவ்வொரு ஃபேஸ்லயும் atoms occupy ஆகியிருந்ததுன்னா that comes under the classification face-centered cubic. Face-centered cubic. Okay, no? So the face-centered மட்டும் தான் நம்மளால இமேஜின் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் திருப்பி ஒரு சொல்லி தரேன். இப்போ நீங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு வால் இருக்கு, அந்த வால்ல ஒரு ஜன்னல் இருக்கு அப்படின்னா அந்த ஜன்னல்ல இருக்கிற அந்த ஜன்னலை எத்தனை பேர் ஷேர் பண்றாங்க? இந்த ரூமும் ஷேர் பண்ணுது, அந்த ரூமும் ஷேர் பண்ணுது. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, நம்ம கிளாஸ் ரூமுக்கு அந்த சைடு ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, இந்த சைடு ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வால் எத்தனை பேருக்கு சொந்தம்? நமக்கும் சொந்தம், அவங்களுக்கும் சொந்தம். அதே மாதிரி நமக்கு சுற்றி மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஆட்டம்ஸ் ஆக்குபை ஆகி இருந்ததுன்னா that comes into the classification as a face-centered cubic cell. Okay, no? So in cubic primitive crystal system, நமக்கு 3 types இருக்கு. The first one is the simple cubic. Simple cubic னா என்னது? The atoms are occupied only at the 8 corners. Only at 8 corners. Body-centered cubic னா என்னது? The atoms are occupied at the 8 centers and one atom present at the center of the cube. Face-centered cubic னா என்னது? At 8 corners and 6 faces. Okay, no? So these three are the different type of cubic crystal systems. Okay, no? So இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க,
பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி படிக்க சொல்லணும். ஓகேவா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.